மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதன் உண்மையும் செம்மையும் நீதியுமாக தேவ சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்து வாழும்போது அந்த மனிதனுக்கு பரலோக தேவன் தாமே துணையாக இருந்து அந்த மனிதன் போகிற இடமெல்லாம் ஜெயத்தை தந்து எல்லா தீமைக்கும் விலக்கி விடுவிக்கிறவர் பரலோக தேவனே. ஆபிரகாம் யுத்தம் செய்து திரும்பி வரும்போது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்தினார். ஆபிரகாமை போல நாமும் பரலோக தேவனின் சத்தம் கேட்டு அவர் நமக்கு சொல்லும் வார்த்தைகள் யாவுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களும் ஜெயமாக மாறும். பரலோக தேவன் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். God bless you.